ஓம் சாந்தி. 22/8/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முறையிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, சினிமா எதற்காக வந்திருக்கிறது? சினிமா எதற்காக வந்திருக்கிறது? இரண்டாவது கேள்வி, புதிய உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? புதிய உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? மூன்றாவது கேள்வி, இங்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கு என்ன செய்ய வேண்டும்? எதற்கு அவசியமில்லை? அதில் இங்கு என்ன செய்ய வேண்டும், எதற்கு அவசியம் இல்லை? நான்காவது கேள்வி, எதில் அனைத்தும் வந்து விடுகிறது? எதில் அனைத்தும் வந்து விடுகிறது? அஞ்சாவது கேள்வி, எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? fill in the blanks. டேஷில் இருந்து நாம் விடுபட முடியாது. டேஷில் இருந்து நாம் விடுபட முடியாது. இரண்டாவது, தந்தை டேஷ் மாற்றுகிறார். தந்தை டேஷ் மாற்றுகிறார். மூன்றாவது, இப்போது டேஷில் இருந்து டேஷிற்கு செல்ல வேண்டும். நான்காவது, சங்கமேகம் என்றாலே டேஷ் டேஷ் இருப்பதற்கான யுகமாகும். சங்கமேகம் என்றாலே டேஷ் டேஷ் இருப்பதற்கான யுகமாகும். அஞ்சாவது, டேஷ் சேமித்துக் கொண்டே இருங்கள். டேஷ் சேமித்துக் கொண்டே இருங்கள். அப்போது டேஷ் தானாகவே முடிந்துவிடும். அப்போது டேஷ் தானாகவே முடிந்துவிடும். ஆறாவது, டேஷ் பார்த்து டேஷ் என்ற எண்ணம் வர வேண்டும். டேஷ் பார்த்து டேஷ் என்ற எண்ணம் வர வேண்டும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, சினிமா எதற்காக வந்திருக்கிறது? இந்த ஞானத்தை இதன் மூலம் புரிந்து கொள்வதற்காக இந்த சினிமா வந்திருக்கிறது. அதாவது சக்கரத்தின் இந்த ஞானத்தை இதன் மூலம் புரிந்து கொள்வதற்காக இந்த சினிமா வந்திருக்கிறது. ஏன்னா திரும்ப என்ன ஆகிட்டே இருக்கும், டிராமா அப்படியேதான் ரிப்பீட் ஆக போகுது. இரண்டாவது பாயிண்ட், புதிய உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? புத்திசாலிகளாக. புதிய உலகத்தில் எப்படி இருப்பார்கள்? புத்திசாலிகளாக, செல்வந்தர்களாக, தூய்மையானவர்களாக, அனைத்து குணங்களில் நிறைந்தவர்களாக இருப்பார்கள்.
அதை போல நம்ம இருக்கிறோமா? ஏன்னா நம்மளும் புது உலகத்தான் போறோம். புத்திசாலியர்களாக, செல்வந்தர்களாக, தூய்மையானவர்களாக, அனைத்து குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். 3வது கேள்வி, இங்கு என்ன செய்ய வேண்டும், எதற்கு அவசியம் இல்லை? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டும். பாடல், கவிதைகள், உரையாடல்களுக்கு அவசியம் இல்லை. இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும். பாடல், கவிதைகள், டைலாக் போன்றவைகளுக்கு அவசியம் இல்லை. 4வது, எதில் அனைத்தும் வந்து விடுகிறது? எதில் அனைத்தும் வந்து விடுகிறது? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, பழைய உலகம் புதிய உலகம் பற்றி புரிய வைப்பதில் அனைத்தும் வந்து விடுகிறது. 5வது, எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? நான் உலகத்தில் 2 ஆன்சர் இருக்கு. சரி, ஒரு ஆன்சர் சொல்லுங்க. எந்த நினைவு சதா இருக்க வேண்டும்? நான் உலகத்தில் அனைவரையும் விட மதிப்பு வாய்ந்த விசேஷ ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாமா? வித்வான் பண்டிதர்களுக்கு என்ன புரிய வைக்கலாம்? ஒவ்வொரு வித்வான் பண்டிதர்களுக்கு என்ன புரிய வைக்கலாம்னு சொல்லியிருந்தார் பாபா இன்னைக்கு முறையில. ஒருவேளை உலகமே உருவாகவில்லை என்றால் நீங்கள் எங்கு அமர்வீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்கலாம். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் இருந்து நாம் விடுபட முடியாது. இந்த சக்கரத்தில் இருந்து நாம் விடுபட முடியாது. 2வது, தந்தை டேஷ் ஆக மாற்றுகிறார். தந்தை 16 கலைகள் உடையவர்களாக மாற்றுகிறார். 3வது, இப்போது டேஷ் இருந்து டேஷில் செல்ல வேண்டும். இப்போது தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானத்திற்கு செல்ல வேண்டும். 4வது, சங்கம யுகம் என்றாலே டேஷ் டேஷ் இருப்பதற்கான யுகமாகும். சங்கமயுகம் என்றாலே ஆன்மீக ஆனந்தத்தில் இருப்பதற்கான யுகமாகும். 5வது, டேஷ் சேமித்து கொண்டே இருங்கள், அப்போது டேஷ் தானாகவே முடிந்துவிடும். சிரேஷ்ட அல்லது உயர்ந்த கர்மத்தின் கணக்கை சேமித்து கொண்டே இருங்கள், அப்போது பாவத்தின் கணக்கு தானாகவே முடிந்துவிடும். 6வது, டேஷ் பார்த்து டேஷ் என்ற எண்ணம் வர வேண்டும். என்ன நாம் செய்கிறோமோ அதை பார்த்து மற்றவரும் செய்வார்கள் என்ற எண்ணம் வர வேண்டும். என்ன நாம் செய்கிறோமோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற எண்ணம் வர வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.